ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் இந்த ஆண்டிற்கான கோடைகால தள்ளுபடி விற்பனை, தேதிகள் மற்றும் முக்கிய விதிமுறைகள் வெளியீடு. பிரான்சில் அதிகரிக்கும் ஹண்டா வைரஸ் பீதி. 3 நாட்களில் முகக்கவசங்களின் விற்பனை திடீர் அதிகரிப்பு. பிரான்சில் 18 குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்த பேபி சிட்டர். பெற்றோர் குற்றப்பதிவேட்டை சரிபார்க்காததால் வேலைக்கு சேர்ந்து மோசடி. பிரான்சில் ஓய்வூதிய விதிகளில் மாற்றம். இந்த ஆண்டிற்கான புதிய காலாண்டு வருமான வரம்பு வெளியீடு. மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 15 வயது சிறுவன் பலி. மர்ம நபர்களை பிடிக்க காவல்துறை தீவிர வலைவீச்சு. பிரான்சில் 50 யூரோ எரிபொருள் உதவித்தொகை. தகுதியை சரிபார்க்க ஆன்லைன் சிமுலேட்டர் அறிமுகம். பிரான்சின் வின்சென்ஸ் தடுப்பு முகாமில் இருந்து 4 பேர் தப்பியோட்டம். கூரையை பிரித்து தப்பியதாக போலீஸ் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்ஸ் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 2026 ஆண்டிற்கான கோடைகால தள்ளுபடி விற்பனை வரும் ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை தொடங்கி ஜூலை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு வரை நடைபெற உள்ளது. பொதுவாக இந்த கோடைகால தள்ளுபடி விற்பனை ஜூன் மாதத்தின் கடைசி புதன்கிழமை காலை 8 மணிக்கு தொடங்கும். ஒருவேளை அந்த கடைசி புதன்கிழமை 28ஆம் தேதிக்கு பிறகு வந்தால் அதற்கு முந்தைய வார புதன்கிழமைக்கு தேதி மாற்றப்படும் என்பது நடைமுறை விதியாகும். கடல் கடந்த பிராந்தியங்களுக்கான சிறப்பு தேதிகளின்படி ரேயூனியன் தீவில் செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை தள்ளுபடி நடைபெறும். அதேபோல் செயின்ட் பார்த்திலமி மற்றும் செயின்ட் மார்டின் பகுதிகளில் மே 2ஆம் தேதி முதல் மே 29ஆம் தேதி வரை நடைபெறும். மேலும் நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்திருந்தாலும் இணைய வழி வர்த்தகத்திற்கும் நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டுள்ள இதே பொதுவான தேதிகளே கட்டாயம் பொருந்தும் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தள்ளுபடியில் விற்கப்படும் பொருட்கள் தள்ளுபடி தொடங்குவதற்கு குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பாவது கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும். தள்ளுபடிக்காகவே புதிய பொருட்களை கொள்முதல் செய்து விற்கக்கூடாது. மேலும் அதிக தள்ளுபடி வழங்குவது போல் வாடிக்கையாளர்களை ஏமாற்ற முன்கூட்டியே விலையை உயர்த்தி வைப்பது சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. கடையின் முகப்பில் அறிவிக்கப்பட்ட தள்ளுபடியை உள்ளே வழங்க மறுப்பது ஏமாற்று விளம்பரமாக கருதப்படும். தள்ளுபடி விற்பனை குறித்த எந்த ஒரு விளம்பரத்திலும் விற்பனை தொடங்கும் தேதி மற்றும் எந்தெந்த பொருட்களுக்கு தள்ளுபடி என்பதை கட்டாயம் குறிப்பிட வேண்டும். இதனை மீறினால் 1500 யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும். ஒவ்வொரு பருவத்திற்கான தள்ளுபடி விற்பனை காலமும் சரியாக 4 வாரங்கள் நீடிக்கும்படி வர்த்தக சட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் ஹண்டா வைரஸ் பரவல் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என அரசு தொடர்ந்து உறுதியளித்து வரும் நிலையிலும் கடந்த சில நாட்களில் FFP2 வகை முகக்கவசங்களின் விற்பனை நாட்டில் திடீரென அதிகரித்துள்ளது. நாட்டில் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் உள்ள 26 பேருக்கும் ஹண்டா வைரஸ் பாதிப்பு இல்லை என்பது பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. எனவே நிலைமை கட்டுக்குள்ளேயே இருப்பதாகவும் மக்கள் கவலைப்பட ஏதுமில்லை எனவும் அரசு வெளிப்படையாக அறிவித்துள்ளது. இருந்தபோதிலும் பிரெஞ்சு மக்களில் ஒரு பகுதியினர் தற்காப்பு நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட FFP2 முகக்கவசங்களை மக்கள் மீண்டும் அதிக அளவில் வாங்க தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து பார்மசன் மருந்து கொள்முதல் மையத்தின் நிறுவனர் கூறுகையில், வழக்கமாக வாரத்திற்கு 2400 பெட்டிகள் மட்டுமே விற்பனையாகும் நிலையில் கடந்த 3 நாட்களில் 15000 முகக்கவச பெட்டிகள் விற்று தீர்ந்துள்ளன என தெரிவித்துள்ளார். இந்த திடீர் தேவையால் முகக்கவசத்தின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் 5 யூரோக்களுக்கு விற்கப்பட்ட ஒரு பெட்டி தற்போது 7 யூரோக்களாக அதிகரித்துள்ளது. பிரான்சின் டோர்கோயிங் நகரத்தில் 2023ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை குறைந்தது 18 சிறார்கள் மீது பாலியல் வன்கொடுமை மற்றும் தாக்குதல் நடத்தியதாக கமில் என்ற 37 வயதுடைய பேபி சிட்டர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். முன் விசாரணை நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் தற்போது தற்காலிக காவலில் வைக்கப்பட்டுள்ளார். 2 மாதம் முதல் 5 வயது வரையிலான பச்சிளம் குழந்தைகளே இவரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விசாரணையில் பல அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நபர் கடந்த 2020ஆம் ஆண்டு நைஸ் நீதிமன்றத்தால் சிறார் மீதான பாலியல் தாக்குதல் குற்றத்திற்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் ஆவார். அதன் பிறகு சிறார்களுடன் தொடர்பு கொள்ள அவருக்கு நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இருப்பினும் 2023 முதல் 2025 வரையிலான காலத்தில் லில் மற்றும் நைஸ் பகுதிகளில் உள்ள குழந்தை பராமரிப்பு தளத்தின் மூலம் தடையை மீறி தொடர்ந்து பேபி சிட்டர் சேவைகளை அவர் வழங்கி வந்துள்ளார்.
பொதுவாக பெற்றோர் இதுபோன்ற சேவைகளுக்கு ஆட்களை வேலைக்கு எடுப்பதற்கு முன் அவர்களின் குற்றப்பதிவேட்டை கோரி சரிபார்க்கலாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் பல பெற்றோர்கள் இதில் போதிய கவனம் செலுத்துவதில்லை என்பதே இந்த சம்பவத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. காவல்துறை மற்றும் நீதித்துறை இந்த நபரால் மேலும் ஏதேனும் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனவா என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சட்டப்படி அவர் குற்றம் செய்ததாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் சட்டப்படியான அடிப்படை சம்பளமான ஸ்மிக் கடந்த ஜனவரி 1 முதல் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு ஓய்வூதிய காலாண்டுகளை உறுதிப்படுத்த தேவையான குறைந்தபட்ச வருமானமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்த புதிய மாற்றம் குறிப்பாக பகுதி நேர ஊழியர்கள், விடுமுறை நாட்களில் மட்டும் வேலை செய்யும் மாணவர்கள் மற்றும் ஒழுங்கற்ற வருமானம் பெறுபவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் ஓய்வூதிய விதிகளின்படி ஒரு காலாண்டு உறுதிப்படுத்தப்படுவது ஒருவரின் வேலை நேரத்தை பொறுத்தது அல்ல, அது அவர் பெறும் சம்பளத்தை பொறுத்ததே ஆகும். ஒரு காலாண்டு என்பது ஸ்மிக் மணி நேரத்தின் 150 மணி நேர சம்பளத்திற்கு சமமாகும். 2026 ஆண்டின் தொடக்கம் முதல் மாதாந்திர ஸ்மிக் 1823.03 யூரோக்களாகவும் மணிநேர ஸ்மிக் 12.02 யூரோக்களாகவும் உள்ளது. இதன்படி ஒரு காலாண்டை உறுதிப்படுத்த 1803 யூரோக்கள் மொத்த சம்பளமாக தேவைப்படுகிறது. கடந்த 2025 ஆண்டில் இது 1782 யூரோக்களாக மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரு நபரின் வருமானம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் ஒரு ஆண்டில் அதிகபட்சமாக 4 காலாண்டுகளை மட்டுமே உறுதிப்படுத்த முடியும். அதன்படி இந்த 2026 ஆண்டில் 4 காலாண்டுகளுக்கான குறைந்தபட்ச வருமானம் 7212 யூரோக்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வால் முழுநேர ஊழியர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு காலாண்டுகளை உறுதிப்படுத்துவது சவாலாக மாறும். இதற்கிடையில் 2023 ஆண்டு ஓய்வூதிய சீர்திருத்தத்தின்படி ஒருவருக்கு முழு ஓய்வூதியம் கிடைக்க 172 காலாண்டுகள் தேவை என்ற விதி 2027 ஆண்டின் இறுதி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் நான்ஸ் நகரில் உள்ள போர்ட் பாயர் மாவட்டத்தில் மே 14 வியாழக்கிழமை மாலை சுமார் 7:30 மணியளவில் நடந்த பயங்கர துப்பாக்கிச் சூட்டில் 15 வயது சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 13 மற்றும் 14 வயதுடைய 2 சிறுவர்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 13 வயது சிறுவன் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் தற்போது அவனது உயிருக்கு ஆபத்து இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14 வயது சிறுவன் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். முகமூடி மற்றும் முழுவதும் கருப்பு உடை அணிந்த 2 மர்ம நபர்கள் மின்சார பைக்கில் வந்து துப்பாக்கியால் இந்த சிறுவர்கள் மீது கொடூரமாக சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர். சம்பவ இடத்தில் 9 மில்லிமீட்டர் அளவிலான 14 தோட்டா உரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட இந்த 3 சிறுவர்களுக்கும் எவ்வித குற்ற பின்னணியும் இல்லை என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்த சிறுவனுக்கும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவன் நண்பனை பார்க்க வந்தபோது தவறான நேரத்தில் அந்த இடத்தில் இருந்ததாலேயே பலியாகியுள்ளான் என்றும் குறித்த சிறுவனின் உறவினர் தெரிவித்துள்ளார். இந்த துயர சம்பவத்தை அடுத்து பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லாரண்ட் நுனஸ் மற்றும் நகர மேயர் ஆகியோர் வெள்ளிக்கிழமை காலை சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை கடுமையாக கண்டித்த உள்துறை அமைச்சர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் நண்டஸ் நகரில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகத்தின் புதிய கிளையை உடனடியாக உருவாக்கவும் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் மற்றும் சில நாட்களுக்கு முன்பு இதே பகுதியில் அடுத்தடுத்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். உயர்ந்து வரும் எரிபொருள் விலைகளின் தாக்கத்தை ஈடு செய்ய உதவும் வகையில் தங்கள் வாகனங்களை வணிக மற்றும் வேலை நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் தொழிலாளர்களுக்காக பிரெஞ்சு அரசாங்கம் 50 யூரோக்கள் எரிபொருள் உதவித்தொகையை புதிதாக அறிமுகப்படுத்துகிறது. இந்த நிதியுதவியானது 3 மாத காலத்திற்கு 1 லிட்டருக்கு சுமார் 20 சென்ட்களுக்கு சமமாகும். இந்த திட்டம் வேலை தொடர்பான நோக்கங்களுக்காக பெட்ரோல், டீசல் அல்லது பிளக்-இன் அல்லாத ஹைபிரிட் வாகனங்களை பயன்படுத்தும் நபர்களை மட்டுமே இலக்காக கொண்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தில் பயன்பெற வேலைக்கு சென்று வர குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர் பயணம் செய்பவர்களாகவோ அல்லது தொழில்முறை காரணங்களுக்காக ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 8000 கிலோமீட்டர் ஓட்டுபவர்களாகவோ இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தாங்கள் இத்திட்டத்திற்கு தகுதியானவர்களா என்பதை சரிபார்க்க திரையில் காட்டப்படும் இணையதளத்தில் ஒரு ஆன்லைன் தகுதி கால்குலேட்டரை வழங்குகிறது. இதற்கு எந்தவித உள்நுழைவும் தேவையில்லை. பயனர்களின் பயண தூரம், வாகன வகை மற்றும் பயன்பாடு, அத்துடன் குடும்ப வருமானம் மற்றும் வரி நிலவரம் ஆகிய 3 முக்கிய விஷயங்களின் அடிப்படையில் இந்த சிமுலேட்டர் தகுதியை மதிப்பிடுகிறது.
நிறுவனத்தால் எரிபொருள் செலவு ஏற்கப்படும் கார்கள் அல்லது சில வணிக மற்றும் விவசாய வாகனங்கள் இதற்கு தகுதி பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக, பயனர்கள் தங்களின் வரி குறிப்பு வருமானத்தையும் சமீபத்திய வரி அறிவிப்பு தகவலையும் வழங்க வேண்டும். அனைத்து தகவல்களும் உள்ளிடப்பட்டவுடன் பயனர்கள் தகுதி பெற வாய்ப்புள்ளதா இல்லையா என்பதை இந்த சிமுலேட்டர் உடனடியாக தெரிவிக்கும். இருப்பினும் இந்த முடிவு ஒரு அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அல்ல என்றும் இது ஒரு முன் சரிபார்ப்பு மட்டுமே என்றும் அரசு தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தகுதி பெறும் பட்சத்தில் முறையான விண்ணப்ப செயல்முறை தொடங்கியவுடன் பயனர்கள் அதனை தொடர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் வின்சென்ஸ் பகுதியில் உள்ள வதிவிட உரிமையற்றவர்களுக்கான நிர்வாக தடுப்பு முகாமிலிருந்து 4 பேர் தப்பியோடியுள்ளனர். கடந்த 2 வாரங்களுக்குள் அரங்கேறியுள்ள இந்த இரண்டாவது தப்பியோடல் சம்பவம் காவல்துறையினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சனிக்கிழமை மே 9ஆம் தேதி நள்ளிரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலைக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த தப்பியோடல் நிகழ்ந்துள்ளது. பாரிஸ் வின்சென்ஸ் தடுப்பு முகாமின் கூரைகளை பிரித்து அதன் வழியாக இந்த 4 பேரும் தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த முகாமில் இருந்து வெளிநாட்டினர் தப்பிச் செல்வது இது முதல் முறையல்ல. கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு இதே தடுப்பு முகாமிலிருந்து 10 பேர் அதிரடியாக தப்பியோடினர். அவர்களில் 3 பேர் மட்டுமே மீண்டும் பிடிக்கப்பட்டு முகாமில் அடைக்கப்பட்டனர். தப்பியோடிய மற்ற 7 பேரை இன்னும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த தொடர் தப்பியோடல் சம்பவங்கள் குறித்து அரசு தரப்பு வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வருகிறது. சரியான ஆவணங்களின்றி பிரான்சில் தங்கியுள்ள வெளிநாட்டினரை அவர்களின் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்காகவே இதுபோன்ற தடுப்பு முகாம்களில் அரசு அடைத்து வைக்கிறது. தொண்டு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் பிரான்ஸ் முழுவதும் உள்ள இதுபோல முகாம்களில் 40,000த்திற்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.